ஹலோ நண்பர்களே, வீடியோ க்ளீனாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒரு லாங் ரைடு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம், என்ன இது எல்லாம் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். பாய். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு தனி. ட்ரிப்பு இப்போது ஸ்டார்ட் ஆகிவிட்டது. யாராவே ஓப்பனிங்க கம்பியே நானே கொஞ்சம் சரியாக திக்கண்டியே. ஓப்பனிங்கே வாடா. வா. ஆண்டா ஓப்பனிங்க அமர்க்கலாம். எதே கேட்கல. இல்லைன்னா கொஞ்ச நேரம் தோலில் போட்டுக்க. இப்போ கொஞ்ச நேரம் தோலில் போட்டுக்க. இப்பயே இருக்குல்ல, இல்லை சென்டரை வச்சு கஷ்டப்படுறதுக்கு. ஒரு ட்ரிப்பு கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் நண்பர்கள். அதுக்கப்புறம் தானாக சரியாகிவிடும். ஆண்டா தானே செட். ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே போகிறேன்னு நான் சொல்கிறேன். இப்போது விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. நான் நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ப்ராப்பராக இப்போ தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சுல்லியாவுக்கு 8 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். இது எந்த ஸ்டாப்புன்னு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் எங்கள் சைடு உள்ளவங்களுக்கு இந்த ஸ்டாப்பு தெரியும். இந்த ஸ்டாப் பேர் சோனகிரி. இப்போ நீங்கள் சுல்லியாவிலேருந்து சுப்பிரமணியா டெம்பிள் போகிறோன்னா இந்த க்ராஸில் தான் நீங்கள் இந்த க்ராஸுக்கு வந்து தான் போகணும். இந்த க்ராஸில் ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், அதில் மேலேயும் போகலாம், கீழே போகலாம். 2 சைடும் போகலாம். இப்படி சுப்பிரமணியாவுக்கு யாரும் வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சுல்லியாவுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 6-5 கூட இருக்கும். இந்த ட்ரிப் எனக்கு ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பாக மாறப்போகுதுன்னு எனக்கு என் மனசாட்சி தோணுது. யான்னு இன்னும் மோட்டோ விலாகில் சொல்கிறேன். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லைல்ல. நம்ம இப்போது திருநெல்வேலி போகிறோம். இங்கேருந்து ஒரு 760 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். இது பைச்சர் கிராஸ், மங்களூர். எது? இது மங்களூரு டு மைசூர் ஹைவே.
வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன். ஏன்னா வாய்ஸுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ட்ரிப்பில் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கேப் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன். நம்மளுக்கு சொல்லியாக வந்ததும் ரெக்கார்டு போடுறேன். ஃபஸ்ட்டு பிரேக்கா ஐயோ நம்ம சொல்லியா வர்றதுக்கு ஆச்சு. சொல்லியாவுக்கு வந்துட்டோம். சொல்லியா ஜோதி ஹாஸ்பிட்டல். இங்கே தான் நான் பிறந்தேன். இது இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தது. சொல்லியா பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. 68க்குள்ளே போகிறேன். இப்போ நைட் ரைடு பண்ணுறோன்னா நம்ம இந்த டைமுக்கு கிளம்புனா தான் அங்கே போய் நம்ம ரீச் ஆக முடியும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான். அஜாவரா ஆனால் நைட்லேயும் குறுக்குல தான் போகிறாங்க. டாட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு வீடியோ வந்து கொடுக்குறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. எனக்கு தோணுனதை நான் பண்ணேன். அது எதுவும் தப்பு இருந்தால் அது நீங்கள் வந்து சொல்லிடுங்க. சரியாக இருந்தால் சொல்லிடுங்க. அதை நான் வந்து சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஊருக்கு பேர் வந்து அறந்தோடு. நம்ம வீட்டில் இருந்து இந்த அறந்தோடுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோ. நம்ம இப்போ வந்து 20 கிலோமீட்டர் வந்து வீட்டில் வந்துடுவோம். இன்னும் 740 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போவோம். இந்த 740 கிலோமீட்டரில் என்னெல்லாம் நமக்கு வந்து டூஸ்ட்டு காத்திருக்கோ தெரியலை. பார்ப்போம் என்னெல்லாம் காத்திருக்குன்னு. சேஃபாக போவோம். என்ன திடீர்னு இவ்வளோ ஆளும் நடந்து வரையும் ஒருக்க ஜர்க்காய் போயிடுச்சு. என்னமோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃபங்க்ஷனு தான் தெரியல. மணி எத்தனைன்னா 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10:30க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம சம்பாதியை தாண்டி அங்கிட்டு போயிட்டு ஒரு டீ பிரேக் எடுக்கணும். ஆனால் நைட்டில் ட்ரைவிங் பண்ணுறது வந்து ஈஸி.
இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுதுவா? நம்ம வீட்டிலேருந்து இப்போ ஒரு 35 கிலோமீட்டர் வந்துருக்கும். இன்னும் இருக்கணும்னு நாளைக்கு சாயந்தரம் போயிட்டு சேரும். திருநெல்வேலி வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன ஊர். சூப்பர்ல நண்பர்கள் நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுங்களா? போன ட்ரிப்பில் நம்ம இதில் ஒரு லாரி என்ன கொஞ்சம் இந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஒரு காரை பாருங்க, அந்த இடத்துல இருக்கும். இப்போது கொடகு டிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் இங்கேருந்து 25 கிலோமீட்டரில் வந்து மடிக்கேரி கூர்க். பார்த்தீங்களா, நைட்டும் கொஞ்சம் இந்த ரோட்டில் வந்து ரிஸ்க்கு தான் ஓட்டுறது. நம்மளோட கவனம் என்றைக்கும் வந்து தவறக்கூடாது. ரோட்டில் நீங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்ட முடியுமோ அவங்க கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நைட்டில் இந்த ஃபோனு பேசிக்கிட்டு வண்டி ஓட்டுறது இந்த மாதிரிலாம் இந்த ரோட்டில் பண்ணவே பண்ணாது. ஏன்னா ஒரே ஒரு செகண்டு தான். அந்த ஒரு செகண்டு நம்ம பண்ணுற தப்புனால நம்ம லைஃபே போகுது. எங்கடா வர இண்டிகேட்டரே போட மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டு வராங்க. இது தான் நண்பர்கள், நம்ம ரோட்டில் சரியாக போனோம். இங்கேருந்து கூறுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். நைட்டில் கூறுக பார்த்து எவ்வளோ நாளாச்சு. கூர்க் கூர்க் ஏற்றத்து கூர்க் சிட்டிக்கிட்ட வந்துட்டு விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போது எங்கே இருக்கோன்னா மடிக்கேரி வந்துட்டோம். அதில் கீழே போனால் மடிக்கேரி சிட்டி, ரைட்டுக்கு போனால் மைசூர். இந்த பஸ்ஸுக்கார போகிற போக்க பாருங்கள். மடிக்கேரி டு பெங்களூர் போகிற பஸ்ஸு. மடிக்கேரி, குசால் நகரா, மைசூர், பெங்களூர் எலக்ட்ரிக் பஸ்ஸு. ஆனால் போகிற போக்கு அன்றைக்கி நான் ஒரு கோவா பஸ்ஸு பார்த்தேன், அந்த மாதிரி போகிறோம். இப்போ 55 போகுது. இவ்வளோ நேரம் நான் ட்ரைவிங் பண்ணேன். 150 கிலோமீட்டர் பக்கம் நான் ட்ரைவிங் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருந்து. இப்போ வாவா டிரைவிங், நான் கிளியர். ஜாலி தான். பார்த்துட்டு போவோம் கிளியனா. நமக்கும் ரெஸ்ட்டு வேணும்ல, இது ஒரு ஜாலி தான்.
பைக்காரன் என்ன போக்குடா போகிறாங்க, வைப்பு பண்ணுறாங்க, வைப்பு இந்த ரோட்டில். ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். முன்னாடி மைசூரில் போயிட்டு கண்டினியூ. ஓகேவா? எங்களோட பைக்கு செட்டப் நீங்கள் வந்து பார்க்கலாம் தானே எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னோட சீட்டா, கேட்டுக்கோங்க. இது இப்படி போட்டு இங்கே உட்கார, அடுத்து $231 கிலோமீட்டர் டிரைவிங் பண்ணியிருக்கோம். குட் மார்னிங் நண்பர்களே. டைம் 6:30 மணி ஆச்சு. நம்ம நைட்டு கிளம்பி 4 மணிக்கு சாமராஜநகரா பக்கம் வந்து ஒரு பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை மணி ஆகுதுன்னு. காலையில் வியூ மட்டும் செம்மையாக இருக்குதா. ஆரஞ்சு கலர் வியூ வேறு லெவலாக இருக்கு. செம்ம குளிர். டென்ட்டு போட்டு தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். டென்ட்டுக்குள்ளேயே அடிக்குது அந்த குளிர். செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி வியூ தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச வியூ பிடிக்கும். கலர் செம்மையாக இருக்குல்ல. வியூ மட்டும் அல்டிமேட் வியூ பாருங்க. ஸ்பீடு பிரேக். புது டோல் சூப்பராக இருக்குல்ல. February 20 நாளைக்கு எல்லார் லைஃப்லேயும் ஒரு டேட் வந்து மெமரிபுல்லான டேயாக இருக்கும் தெரியுமா. இந்த
அந்த மாதிரி என் லைஃப்பில் மெமரிபுளான டேட்னா February 21. அதானே இங்கே ஃபுல்லாக வேகத்தடை தான். வேகத்தடை மட்டும்தான் இருக்கிறது இங்கே. சத்தியமங்கலம் இருமலை வர முடிச்சுட்டு இதுவும் போக மாட்டேங்குது. நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் நம்மளை விட்டு போயிடுது. நமக்கு பிடிக்காத விஷயம் வந்து நம்மளை விட்டு போகவே போக மாட்டேங்குது. செமையாக இருக்கு. வேற லெவலாக இருக்கு இந்த வியூக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை. நான் இந்த வாட்டி ஃபோன்லலாம் ரெக்கார்டு பண்ண போகிறது இல்லை. வந்து கோப்ரோ ஃபுட்டேஜ் தான். கோப்ரோ ஃபுட்டேஜ் மட்டும் போதும். வீட்டில் வந்து 10 மணிக்கு கிளம்பணும் நைட்டு. ஓகேவா? 10 மணிக்கு கிளம்பி சாம்ராஜ் நகருக்கு 4 மணிக்கு வந்து சேர்ந்தோம். 4 மணிக்கு வந்து சேர்ந்துட்டு அங்கே பெட்ரோல் பம்பில் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணி 2 மணி நேரம் தூங்கிட்டு இப்போ 6 மணிக்கு வண்டி எடுத்துருக்கோம். இந்த 6 மணிக்கு வண்டி எடுத்து இப்போ எத்தனை மணிக்கு போய் சேர்றோம்னு பார்க்கலாம். பைக்கு ட்ராவலிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். லைஃப்பை நினச்சாவே எனக்கு வந்து கோவமாக இருக்கும். இது வந்து எந்த விஷயத்த நம்ம அதிகமாக ஆசைப்படுறோமோ அந்த விஷயந்தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைக்காம. அது யாருன்னு தெரியும். ஆனால் சில பேரால் அதை மாற்றி வாழ முடியுது. சில பேரால் அதை தாண்டி வெளியே வந்து வாழ முடியாது. ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசை கொடுத்துருக்கலாம். ஏன் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக மனசை கொடுக்குறது, ஒருத்தவங்களுக்கு வீக்கான மனசை கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியல. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோமா தனி? நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோமா? ஒரு ஈக்காக்கா கூட காணோம் இந்த காட்டில். இந்த காட்டுக்கா இப்படி இது பண்ணுறீங்க? நைட்டில் போக அலௌடு இல்லை.
பந்திப்பூர் காட்டில் கூட முதல்ல பார்க்கறதுக்கான கிடைக்கும். ஒன்றுமே இல்லை. ஒக்குறா தினேசா மடிக்கேரி வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு. எங்கே போகிறீங்கண்ணே? ஊருக்கு போகிறீங்களா? ஆ ஊருக்கு கவனமாக போயிட்டு கவனமாக வாங்கினேன். ஃபஸ்ட்டு வண்டியை பார்த்து ஓட்டணும். இது என்ன வியூடா தனி? இது அதிரி போயிருந்தியே, செமையாக இருக்குல்ல? நான் ஒரு மானையாட்டம் பார்த்துலாம் நான் நினைக்கிறேன். ஒரு மானு கூட கிடைக்காதானு. ஓக்கு எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையா தானே, இந்த ஸ்பீடு பிரேக்கை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போயிட்டு நான் வந்து கோப்ரோ ஆன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஒன்றுமே இல்லை, ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு வியூ இருக்கும், ஆனால் அந்த சைடு பார்த்துக்கிட்டு ஓட்ட முடியாது. இப்போ ஐ மாடா சூப்பர் தான். இப்போ கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வாங்க.